Hello friends, எல்லாருக்குமே வணக்கம். Important editorials of the Hindu நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். And friends, you just give me a comment. உங்களுக்கு English video is more favorable or Tamil video is more favorable. So நீங்க எது அதிகமா prefer பண்ணுவீங்க, English or Tamil? Fine. So இது உங்க comment boxல எழுதுங்க so that I could have a knowledge on it and I will update my videos with respect to it. And why I am asking this is because I just want to know the opinion. Fine. So இன்னைக்கு என்னென்ன editorial important அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, first a big broom. See guys, இந்த editorial வந்து ஷெல் கம்பெனியை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஷெல் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அண்ட் இந்த ஆர்டிகலோட ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஹவவர் இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அண்ட் இந்த நியூக்ளியர் டில் இன் டேஞ்சர் இந்த ஆர்டிகல் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஹவவர் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ தி கிளிம்ஸ். ஏன்னா இது யூஎஸ் கவர்மெண்டோட பாலிசிஸை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஃபைன். அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி ஆப்போசிஷன் இந்த லீட் ஆர்டிகல் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இது முழுக்க பொலிட்டிகோ இன் நேச்சர். ஸோ அப்போசிஷன் பத்தி பேசியிருக்காங்க, பிஜேபி காங்கிரஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, which is not important for us. அதனால இந்த ஆர்டிகல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. And a time for strategic partnership. So இந்த ஆர்டிகல் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஃபைன். அண்ட் taxpayers right and obligation இந்த ஆர்டிகலும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். I will just give you the glimpse from this article. And beyond social media. So இது வந்து geographical indication பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஈவன் இந்த ஆர்டிகல்ல நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி opposition நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. ஃபைன். சோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், a big broom. See friends, உங்களுக்கு ஷெல் கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி. ஷெல் கம்பெனினா ஒரு டப்பா கம்பெனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll just give you an example. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா ஷெல் கம்பெனிஸ் பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். See for instance, நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆபீஸ் ஓன் பண்றீங்க. ஃபைன். சோ வாட் யூ டு இஸ், நீங்க வெறும் பேப்பர்ஸ்ல இன்னொரு ஃபேக்கான கம்பெனி ஒன்னு ரெடி பண்ணுவீங்க, சரிங்களா? சோ இந்த ஃபேக்கான கம்பெனி எப்படி இருக்கும்னா வெறும் பேப்பர்ஸ்ல தான் இருக்கும். It will not have any infrastructure, it will not have any staff. நீங்க வெறும் நேம் சேக்காக இந்த கம்பெனியை ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் சொன்னோடனே உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ யாராவது அவரோட கூட்ஸை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா, சோ நீங்க என்ன செய்வீங்கன்னா, யூ வில் கோ வித் தி அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் போடுவீங்கன்னா, ஓகே ஃபைன், இஃப் அட் ஆல் எனி லாஸ் ஆர் டிலே ஆர் டெஃப்ட் நடந்ததுன்னா தென் த லாஸ் வில் பி இன்கர்ட் 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னு வைங்களேன். சோ வாட் யூ வில் டூ ஆஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி இஸ், நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அந்த ஷெல் கம்பெனி பேர்ல பண்ணுவீங்க, சரிங்களா? சோ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நான் வந்து இந்த ஷெல் கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். சோ எனி XYZ கம்பெனிக்கு நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். சோ நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போகல, அந்த XYZ கம்பெனி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிடுவீங்க. சோ இஃப் கேஸ் ஆஃப் எனி லாஸ் தென் அந்த கம்பெனிக்காரன் வந்து உங்களை கேட்டானா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன், சரிங்களா? சோ ஷெல் கம்பெனினா ஒரு டப்பா கம்பெனி. இட் வில் பி ஜஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பேப்பர்ஸ், சரிங்களா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து நேம் அண்ட் ஷேம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிஸ்ட வெளியிட்டாங்க, சரிங்களா? சோ அந்த பப்ளிக் லிஸ்ட் வெளியிட்டதுல நிறைய ஷெல் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, சரிங்களா? சோ இதுல வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸும் இன்வால்வ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நியூஸ்லாம் வந்தது. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்களுடைய போர்ட் பொசிஷன் ஒரு ஷேர் ஹோல்டிங் இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப் ரெகுலேட் பண்றது நல்லதுதான். இதை வந்து நம்ம ஃபால்ட்னே சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி எடுத்திருக்கிற டெசிஷன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸை கிளீன் பண்றதுக்கு, உங்களை வைப் அவுட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க பண்ணிருக்கீங்க ரைட், பட் ஹவவர் யூனியன் கவர்மெண்ட் வந்து நேம் அண்ட் ஷேம் பாலிசி கீழே ஈவன் யாரெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் இதுல இன்வால்வா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வெளியிட்டாங்க. சோ இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். சோ இது வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ யூனியன் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னன்னா is to break down the network of shell companies. Fine. So yeah, network of shell companies உடைக்கணும்னா because it is a medium for black money laundering. So even genuine firms கூட இதனால நிறைய ரிஸ்க்ல ஆளாவாங்க, நிறைய லாசஸ் இன்கர் பண்றாங்க. ஃபைன். So even ரீசெண்டா வந்து செபி இதை வந்து ரெகுலேட் பண்ணாங்க, நிறைய கம்பெனிஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரெகுலேட் பண்ணாங்க. ஃபைன். So இந்த ரீசன்ஸ்க்காக கவர்மெண்ட் நேமிங் அண்ட் ஷேமிங் பாலிசி எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஹவவர் நீங்க பேரு இன் டீடைலா ரிவீல் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். சோ இப்போதைக்கு வந்து 1.06 lakhs வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பீனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப காஷனா முடிவு எடுக்கணும். ஏன்னா தப்பானவங்களும் ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபெய்த் எடுத்துட்டு வரும். அண்ட் ஈவன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக இது ஒரு நல்ல அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். அண்ட் ஈவன் நீங்க செகண்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராடர் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் பண்றதுக்கே நம்ம விடக்கூடாது, சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ ஒரு ஃபர்ம் எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ரெஜிஸ்டர் எ ஃபர்ம். பட் ஹவெவர் அதை டிசால்வ் பண்றது, வைண்ட் அப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈவன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் கூட மேஜர் போர்ஷன்ஸ் இப்படிதான் இருக்காங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னா தோஸ் ஹூ கேன் கோ ஃபார் இஷ்யூயிங் ஷேர்ஸ். ஃபைன். ஸோ இதுதான் கவர்மெண்டோட ஒரு ஷார்ட் கமிங். இந்த ஷார்ட் கமிங்கை கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஃபைன். சோ அதே மாதிரி இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ வீக் கவர்னன்ஸ், ரெகுலேட்டரி ஓவர்சைட், சோ இந்த மாதிரி ஷார்ட் கமிங்ஸ்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு கன்க்ளூஷனே என்னன்னா, அதாவது இந்த மாதிரி ஃபேக் கம்பெனிஸ் கிரியேட் பண்றது, ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்னவா இருக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டீப் ரூட் இஷ்யூவை பார்க்கணும். சோ வேருக்கு போயிட்டு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணுமே தவிர, நீங்க இப்போ இந்த சிம்டம்ஸ்க்காக நீங்க ரியாக்ட் பண்றது வந்து டூ லேட். பட் ஹவெவர் நீங்க டீப் ரூட்லயே இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஈவன் இந்த ஆர்டிகல் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட பத்தி பேசியிருக்காங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பேங்கிங் செக்டருக்காக எடுத்துட்டு வந்தது தான் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கேன். சோ ட்ரை டு ரிகால் இட். உங்களுக்கு தெரியலனா ஹவெவர் சர்ச் மை வீடியோஸ், யூ வில் ஃபைண்ட் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோட வீடியோஸ் தெரிஞ்சிருக்கும். நான் தமிழ்ல கூட எடுத்திருப்பேன். ஃபைன். சோ அதை பத்தியும் இங்க பேசியிருக்காங்க. சோ ஆஸ் அ கன்க்ளூஷன், ஒரு சிம்பிளிஃபைட் ப்ராசஸ், ஆன்லைன் ப்ராசஸ் அண்ட் இம்ப்ரூவ்டு கவர்னன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஃபர்ம் ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு பாசிபிளான ஒரு அட்மாஸ்பியர். ஃபைன். அண்ட் ஹவெவர் இதை பிரீச் பண்ணா ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பீனல் ஆக்ஷன். சோ இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனை முடிச்சிடறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் அவ்வளவா இன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஹவெவர் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷெல் கம்பெனிஸ்னா என்னன்னு கேட்கலாம். இல்ல யூ கேன் கம் அக்ராஸ் தி வேர்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ஷெல் கம்பெனி. இல்லனா ஈவன் யூபிஎஸ்சி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் அண்ட் ஷேமிங் பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை கேட்கலாம். ஃபைன். சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். சோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ. சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நியூக்ளியர் டீல் இன் டேஞ்சர். சோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துறேன். இந்த ஆர்டிகல் அவ்வளவு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன ஆச்சுன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க நார்த் கொரியாவை டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். சோ இவர் வந்து ட்ரெட் கொடுத்திருக்காரு. டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் சொல்ல, ஒரு ட்ரெட் கொடுத்திருக்காரு. சரிங்களா? அண்ட் ஈவன் நாங்க ஈரானியன் நியூக்ளியர் டீல் அண்ட் அதர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கர்ப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓப்பனா யுனைடெட் நேஷன்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஃபைன். சோ இத பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் நியூக்ளியர் டீல பேஸ் பண்ணி சொல்றது வந்து எதுவுமே புதுசு கிடையாது. சரிங்களா? சோ இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இன் தி யுஎன் ஜெனரல் அசம்பிளி. அதனால அவர் ஃபாரின் பாலிசி ப்ரையாரிட்டிஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் ஈரான் டீல பத்தி இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஈரான் டீல் வந்து யூஎஸும் 5 other நேஷன்ஸும் ஈரான் கூட போட்டது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரைட் டவுன் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஈரான் நவ். ஏன்னா நேத்து ஈராக்கோட கேபிட்டல் பாத்தீங்க, இப்போ ஈரானோட கேபிட்டல் பாத்தீங்க. தென் இஃப் பாசிபிள் சிரியாவோட கேபிட்டல் பாருங்க அண்ட் ட்ரை டு மார்க் இட் இன் தி மேப். ஏன்னா யூபிஎஸ்சி கேன் ஆஸ்க் யூ டு அரேஞ்ச் தி ஃபாலோயிங் கேபிட்டல்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் அண்ட் நார்த் டு சவுத் அண்ட் சோ ஆன். ஃபைன். சோ அதனால இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ நியூஸ் பேப்பர் இல்ல ஆர்டிகல் படிக்கும் போதே யூ ஜஸ்ட் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் தி மேப். ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் இருந்தெல்லாம் டைரக்டா உங்களுக்கு யூபிஎஸ்சி क्वेश्चन கேட்காது. சோ டொனால்ட் ட்ரம்ப் யூஎன் அசெம்பிளில என்ன சொன்னாரு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் வந்திருக்கு, which is not important. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல்ல ஈரான் டீல பத்தி நிறைய பேசியிருக்காங்க. சோ ஈரான் டீல்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் நியூக்ளியர் டீல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் எடுத்துட்டு வந்தாங்க. இட் இஸ் an agreement. சரிங்களா? சோ யார் யார் கூட ஒரு அக்ரிமெண்ட்னா, ஈரான் பிளஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். So 5 members, US, UK, Russia, France and China. சரிங்களா? இவங்க 5 members plus ஜெர்மனி. சரிங்களா? சோ இவங்க அண்ட் ஈரான் சேர்த்து எடுத்துட்டு வந்தது தான் இந்த ஈரான் நியூக்ளியர் டீல் ஃப்ரேம்வொர்க். சோ இது எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா 2015ல எடுத்துட்டு வந்தாங்க. சோ இதை எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னா, there was an allegation on the Iran that அவங்க நியூக்ளியர் பாம் ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் இந்த அக்ரிமெண்ட். சரிங்களா? சோ ஹவெவர் இதை பிளேஸ் பண்ணி நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்தது. சோ சில பேர் சொல்றாங்க இதுல ஒரு ஆப்ளிகேஷன்ஸே கிடையாதுன்றாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஈரானை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஜெனரேட் பண்ணாம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ அதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஹவெவர் ஜஸ்ட் இந்த நியூக்ளியர் டீல், ஈரான் நியூக்ளியர் டீல்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் ஜெனரேட் பண்றாங்க. சோ அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த நியூக்ளியர் வந்து சப்ளை பண்ணலாம். சோ இதை வந்து கர்ப் பண்ணணும் அண்ட் இதுக்கு வந்து யூஎஸ் ஸ்டெப் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ
யூஎஸ் வந்து நான் ப்ராலிஃபரேஷனை பேஸ் பண்ணி ரொம்ப சீரியஸா இருக்குன்னா, அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸை ஜெனரேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இருக்குன்னா அது என்ன பண்ணிருக்கணும்னா இந்த நியூக்ளியர் டீலை பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும். பட் ஹவவர் இந்த மாதிரி சைட் லைன்ஸ்ல இல்ல ஓபன் ஃபாரம்ல அகைன்ஸ்டா பேசுறது இஸ் சம்திங் which is inappropriate அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் கன்க்ளூஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ யூஎஸ் வந்து ஈரான் டீல இருந்து வெளியே வருமா அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குறி. அண்ட் இந்த நியூக்ளியர் டீல்லையும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்போ யூஎஸ் இப்படி பேசுறது வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெக்கானிசம்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். சோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபைன். சோ ஈரான் நியூக்ளியர் டீல்லாம் என்ன இது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சா போதும். சரிங்களா? சோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், a time of strategic partnership. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் சின்சோ அபி 4th annual summit நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட மீட் பண்றாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4th annual summit, அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் நம்ம ஜப்பான் கூட பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து இந்த 4th annual summit அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இது வந்து இட் ஹஸ் ரீச்ட் a new height. சோ இதுல வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லிருக்காங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, the rise of China and the questions about American commitments in Asia have drawn them into a deeper security cum economic relationship. See, இப்போ நீங்க ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா then everyone knows that, ஏன்னா இப்போ நீங்க சில நாளாவே ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு வரீங்கன்னா then you could have a sense that இந்தியாவும் சைனாவும் difference of opinion நிறைய இருக்கு. ஃபைன். அண்ட் ஈவன் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயின்னு இருக்கு. ஸோ சைனீஸ் டாமினன்ஸ் இன் தி ஏஷியா அண்ட் ஈவன் அமெரிக்காஸ் கமிட்மெண்ட் இன் ஏஷியா. ஸோ ஈவன் அமெரிக்கா இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஏஷியா. ஸோ இதனால இந்தியாவும் ஜப்பானும் ஒரு டீப்பர் செக்யூரிட்டி கம் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே ஒரு ஸ்பெகுலேஷன் ரைஸ் ஆச்சு. ஸோ ஒரு டிமாண்ட் ரைஸ் ஆச்சு. ஸோ இது வந்து அலையன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பிட்வீன் தி நேஷன்ஸ், அதாவது இந்தியா ஜப்பானுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் இருந்தது. பட் ஹவவர் நிறைய அனாலிசிஸ் வந்து இந்தியா ஜப்பானோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்போட ட்ரூ நேச்சரை எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப் வந்து 2 important கீ எலிமெண்ட்ஸ் இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி இல்ல எந்த மீடியம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்ல. சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ஃபண்டிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபைன். ஸோ இது வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஃபைன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா both the nations have joint infrastructure development. சரிங்களா? நீங்க இந்தியன் ஓஷன்ல பார்க்கலாம். ஸோ ஈவன் மியான்மர்ல, ஸ்ரீலங்கால, ஈரான்ல, ஸோ both the nations have infrastructure growth in these nations. and டிஃபென்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்றோம் ஜப்பான் கூட. அண்ட் ஈவன் நிறைய ஏர்கிராஃப்ட் ஆர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஆர்டிகல் வந்து ஷின்மயா US-2I ஆம்பிபிஎஸ் ஏர்கிராஃப்ட் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் ஈவன் ஜப்பான் இஸ் இன்வெஸ்டிங் மோர் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். இதுவும் கூட இந்தியன் ஓஷன் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நியூ டெல்லிக்கு நிறைய ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஃபைன். ஸோ கிரக்ஸ்ல சொல்லணும்னா ரெண்டு ரேஷன்ஸ் டைஸ் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்ல நல்ல எங்கேஜ்டா இருக்காங்க. Fine. So they have good relationship in these lines. சரிங்களா? பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வெறியும் இருந்தாலும் வெறியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அலையன்சஸ் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவுட்டேட் ஆயினே இருக்கு. ஸோ நியூ அலையன்சஸ் வந்துக்குனே இருக்கு. சரிங்களா? அண்ட் கோல்டு வார் எரால இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நேஷன்ஸ் இன்னொரு நேஷன் கூட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே முடியாது. சரிங்களா? ஸோ புது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்துக்குனே இருக்கு. இப்போ நீங்க ஈவன் இந்தியா US ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்ப வேரி ஆயின்னு இருக்கும். சரிங்களா? இஃப் யூ கோ டு தி ஹிஸ்டரி, நீங்க 1960s 1970s எல்லாம் பாத்தீங்கன்னா US had a good relationship with Pakistan. சரிங்களா? பட் however this is not the scenario now. So நம்ம terrorism brought India and US closer அப்படின்னு கூட சொல்லலாம். So strategic partnerships வந்து சேஞ்ச் ஆயினே இருக்கு. சரிங்களா? So இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆர் எல்லா அலையன்சஸுமே எக்கனாமிக் கெயின்காக தான் இருக்கான். So ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க US சைனா எடுத்துக்கோங்க, இல்ல ஜப்பான் சைனா எடுத்துக்கோங்க, இல்ல இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. சோ இது நீங்க எதுல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு எக்கனாமிக் கெயின் தான் தெரியும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு உங்களுக்கே தெரியும் டோக்லாம் இஷ்யூவை பேஸ் பண்ணி. பட் ஹவவர் இது இருந்தா கூட இந்தியாவுக்கு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். சரிங்களா? அண்ட் ஈவன் நீங்க US எடுத்துட்டீங்கன்னா யூஎஸும் சைனாவும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நேஷன் தான். ஏன்னா US வந்து கேபிட்டலிஸ்டிக் நேஷன், சைனா வந்து கம்யூனலிஸ்டிக் நேஷன். சோ கேபிட்டலிஸ்டிக் கம்யூனலிஸ்டிக்னாலே
டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். சோ அப்படி இருந்து கூட ரெண்டு பேருமே சீஃப் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். சரிங்களா? சோ இப்போ இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வெறும் எக்கனாமிக் கெயினுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை நீங்க காயின் பண்ணிடுறீங்க. ஃபைன். சோ இதுக்கு வந்து ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இந்தியன் நேஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா இட் ஹாஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் மோர் தென் 50 நேஷன்ஸ். இப்போ யாரு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அலையன்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அலையன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபால் ஷார்ட் ஆஃப் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அலையன்ஸ்ல வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும் கமிட்மெண்ட்காக. பட் ஹவெவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ்ல இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஈவன் ஜப்பானுக்காக நிறைய டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. ரஷ்யாக்காகவும் சைனாவை பேஸ் பண்ணி நிறைய டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. நீங்க சி ஆஃப் ஜப்பான் இல்ல ஈஸ்ட் சைனா சி இந்த மாதிரி ரீஜன்ல பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் ஜப்பானுக்கு நிறைய இருக்கு. ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்ககு ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் சைனா சீல இருக்கிற ஒரு ஐலாண்ட். சோ இட் ஹாஸ் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் ஜப்பான். இது வந்து ஈஸ்ட் சைனா சீல தான் இருக்குது. சரிங்களா? ஐ ஹவ் given you the image here. நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பாத்துக்கலாம். சோ இதுதான் ஈஸ்ட் சைனா சி, இதுதான் சி ஆஃப் ஜப்பான், இதுதான் பசிபிக் ஓஷன், இதுதான் செங்ககு ஐலாண்ட். சரிங்களா? சோ டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் நிறைய இருக்கு ஜப்பானுக்காக. அண்ட் ஹவெவர் இந்தியன் கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? சோ இப்போ டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டை பேஸ் பண்ணியே நம்ம அந்த நேஷனை சப்போர்ட் பண்ண மாட்டேன்றோம்னா இது என்ன ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்? புரியுதுங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய டிஸ்பியூட் இருக்கு, சைனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும். இப்போ நீங்க டோக்லாம் இஷ்யூல இருந்து பார்க்கலாம், இல்ல பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து பார்க்கலாம். சோ இதை பேஸ் பண்ணி ஜப்பான் ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுக்குதா? சரிங்களா? சோ ஜப்பான் டோக்லாம் இஷ்யூக்காக என்ன ஸ்டாண்ட் ஆஃப், அதாவது என்ன ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா, ரெண்டு நேஷனுமே தன்னுடைய ஸ்டேட்டஸ் கோவை சேஞ்ச் பண்ணக்கூடாது அண்ட் இந்த சேஞ்ச் வந்து ஃபோர்ஸால நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டாண்ட்ஸா? புரியுதுங்களா? சோ ஜப்பானும் சப்போர்ட் பண்றது இல்ல இந்தியாவுக்கு, இந்தியாவும் ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு தி டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ். அண்ட் ஈவன் நீங்க சவுத் சைனா சீல பாத்தீங்கன்னா எல்லா நேஷன்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா, யுனைடெட் நேஷன் கிளாஸ் ஆன் லா ஆஃப் சி இதை பேஸ் பண்ணி தான் டெரிட்டரிஸை வந்து டிமார்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சவுத் சைனா சி கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட், இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ எடுக்கணும் நான். பட் ஹவெவர் இதுல ஜப்பான் வந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் ஹவெவர் மத்த நேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஎன் கிளாஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த நேஷன்ஸ் தன்னோட ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணிருக்கு. சோ இதுல இருந்தே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தெரியுதா? சோ இது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் இது இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு காமன் அட்வைசரி இருக்கும். சோ இட் இஸ் ஒன்லி அன் அட்வைசரி மீடியம். இப்போ நம்ம ஜப்பானுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், ஏப்பா நீ இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ எக்கனாமிக் கோஆபரேஷன் இருக்கும், பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஃபைன். சோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்கார்டிங் டு திஸ் ஆர்டிகல். அண்ட் செகண்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருமே தன்னுடைய பார்ட்னரோட டிஸ்பியூட்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. சோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்போட ஒரு டைமென்ஷன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனாலேயே நிறைய நேஷன்ஸ் வந்து இன்னொரு நேஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, which led to this first world war. சரிங்களா? பட் however if at all a third world war happens then இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராது. ஏன்னா மத்தவங்க அவங்களுடைய கான்ஃபிளிக்ட்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இப்போ அதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே, டோக்லாம் இஷ்யூல ஜப்பான் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஈஸ்ட் சைனா சி கான்ஃபிளிக்ட பேஸ் பண்ணி இந்தியா ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததா? புரியுதுங்களா? சோ இதுவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் தான். புரியுதுங்களா? ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா அவ்வளவுதானா, வெறும் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. ஈவன் ஒரு சில நேஷன்ஸ் கூட கொஞ்சம் நல்ல டிப்ளமேட்டிக் டைஸ் இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியாவும் ஜப்பானும் சிவில் நியூக்ளியர் எனர்ஜியை பேஸ் பண்ணி இல்ல செக்யூரிட்டி கவுன்சில் ரிஃபார்மை பேஸ் பண்ணியும் தன்னோட ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு வார் வந்து இட்ஸ் அன் அன்டிசைரபிள் ஒன். சோ இப்போ வார் அப்படின்னு சொல்றது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ்னால அண்ட் ஈவன் பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால யாருமே வாருக்கு போக மாட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்னா மத்த நேஷன்ஸ் கூட ஒரு நல்ல டிஃபென்ஸ் டைஸை மேனேஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி கான்ஃபிளிக்ட் வித் தி
அதர் நேஷன்ஸை குறைச்சிடணும். பிளஸ் இந்தியாவும் சைனாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை எடுத்துட்டு வரணும். புரியுதுங்களா? சோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வர்றதுனால நிறைய கான்ஃபிளிக்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் ஃபியூச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ லுக்கிங் அஹெட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவுக்கு 2 மெயின் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா US and Japan தான். சோ ஃபார் நியூ டெல்லி US will remain a chief backer. சரிங்களா? சோ டிஃபென்ஸா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும், சோ ஈவன் குளோபல் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர் நான் ப்ராலிஃபரேஷன் ரிஜைம்ல, சோ ஈவன் இந்த மாதிரி சினாரியோல US வந்து இந்தியாக்கு சப்போர்ட் பண்ணும். சோ இத நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நீங்க ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a primary contributor or collaborator in the economic views as well as geostrategic pointsல நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா dominance in the Indian Oceanல Japan plays a major role because they are developing infrastructure projects in Andaman and Nicobar, which happens to be a good outcome for India. சரிங்களா? சோ இது இருக்கிறதுனால it gives Beijing or China to think. சரிங்களா? சோ that's it with respect to this article. So friends, இந்த ஆர்டிகல்ல இருந்து நீங்க கிரக்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ இந்த கிரக்ஸ் ஃபார்மேட் இது என்னன்னா, ஒரு எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் பிளஸ் ஒரு மிலிட்டரி அலையன்சஸ் ஒரு மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவன் ஒரு இன்டர்நேஷனல் ஃபாரம்ல மத்த நேஷன்ஸை சப்போர்ட் பண்றது. சரிங்களா? சோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். பட் ஹவவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டஸ் நாட் மீன் தட் நீங்க உங்க பார்ட்னரோட டிஸ்பியூட்ல போய் இன்டர்ஃபியர் ஆவீங்க அப்படின்னு சொல்றது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கிடையாது. சரிங்களா? சோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அலையன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபைன். சோ see it is just an opinion. இது வந்து இவரோட டெஃபினிஷன். சோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்போட டெஃபினிஷன்ஸ் வந்து வேரியஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஃபைன். பட் ஹவவர் this is an apt definition. And even நீங்க இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பத்தி எழுதலாம். ஏன்னா ஜப்பான் இந்தியாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல இருந்து பார்த்தோம். ஈவன் US how much it is important for India அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல்ல இருந்து பார்த்தோம். சோ ஜப்பான் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓஷனுக்காக அண்ட் ஈவன் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஈவன் சார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் பத்தி பார்த்தோம். அண்ட் ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியன் ஓஷன் ரிஜைம்ல இதோட டாமினன்ஸ். சரிங்களா? சோ இதுக்காக ஜப்பான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். பட் ஹவவர் US எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மல்டிலேட்டரல் ஃபாரம்ஸ்ல நம்மள சப்போர்ட் பண்றாங்க US. சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஈவன் டிஃபென்ஸ்க்காக நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஃபைன். சோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். சோ இதனால சைனீஸ் நம்மள அப்போஸ் பண்றதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனை முடிச்சிடறாங்க. ஃபைன். சோ that's it with respect to this article, guys. And coming to the next article, taxpayers right and obligation. So first இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, கீன்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபைன். சோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, it is better to be roughly right than precisely wrong. Fine. So I hope you get this statement. So நீங்க தவறு பண்றதை விட ஒரு certain மீடியம்ல ரைட்டா இருந்தீங்கனாலே போதும். சரிங்களா? சோ UPSCல இதுதான் தேவை. ஒரு அளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டிக் போட்டுருங்க. ஃபைன். ஏன்னா ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் கூட ப்ராப்பரான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபைன். சோ கமிங் டு தி ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. சோ டைரக்ட் டாக்ஸ்லயும் இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் நிறைய பேர் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. சரிங்களா? பட் ஹவவர் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு கிரேட்டர் சர்டனிட்டி அண்ட் ஃபேர்னஸ் தேவை. சோ டாக்ஸ் பேயர்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா, கவர்மெண்ட் லெவி பண்ற டாக்ஸ் அண்ட் ஈவன் அசஸ்மெண்ட் ஆஃப் தி டாக்ஸ் ரேட் அண்ட் ஈவன் கலெக்ஷன் ஆஃப் தி டாக்ஸ் ரேட்ல வந்து ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் பேயர்ஸ் பாக்குறாங்க. சோ இதுக்காக நம்மளுக்கு டாக்ஸ் பேயர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வேணும். சோ இது வந்து இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு கான்செப்ட் அண்ட் ஈவன் இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா கேம்பெயின் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் ஈவன் GST இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால டாக்ஸேஷன்ல ஒரு சிக்னிபிகன்ட் ரைஸ் பார்க்க முடியும் அண்ட் ஈவன் சிக்னிபிகன்ட் சர்வீஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? சோ ஈவன் GST வந்ததுனால ஒரு யூனிஃபைட் மார்க்கெட் அக்ராஸ் தி நேஷன் வந்திருக்கு. சோ இட் இஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் GST இஸ் a pan India tax. சோ எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஒரே டாக்ஸ் ரேட் தான். சோ தி இன்டென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் கிளியர். இட் வாண்ட்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா. எப்படி பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியாவை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங், இன்வெஸ்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப் இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் ஈவன் இதனால ரெவென்யூ ஜெனரேஷன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகும். ஃபைன். சோ இந்த சினாரியோ அண்ட் இந்த எக்கனாமிக் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் வேணும். சரிங்களா? சோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரைட் வேணும் அண்ட் ஈவன் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். சோ a trust that they are paying the tax to the government and இதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஈல்டு வேணும். சோ இது வந்து லேமன் டர்ம் தான். நீங்களே சொல்லிட்டு கூட கேட்பீங்க இல்லையா, நான் டாக்ஸ் கட்டுறேன், எனக்கு என்ன கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். சோ இது நம்மளுக்கு எப்போ இந்த கொஸ்டின் கேட்க நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் வரும்போது தான். சரிங்களா? சோ இப்போ கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட்
ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலே கொஸ்டின் கேட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் டிஸ்பியூட்ஸ் பத்தி பேசுறாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா இந்தியால பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து நிறைய இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 1990s பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதாவது டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டியை பேஸ் பண்ணி பேசுறாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டினா உங்களுக்கு சிம்பிளா லேமேன் டேர்ம்ல சொல்றேன். சி இப்போ இந்தியாவும் சிங்கப்பூரும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ட் அக்ரிமெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. சரிங்களா? யூ ஜஸ்ட் அஸ்யூம். சோ இதனால என்ன ஆகும்னா இப்போ அங்க ஒரு ஃபர்ம் இருக்கு. ஃபைன். அங்க ஒரு ஃபர்ம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ப்ரொடியூசிங் மொபைல் போன். சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா மொபைல் போன் ப்ரொடக்ஷனுக்காக அங்க டாக்ஸ் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க. சரிங்களா? சோ ஹவவர் இந்தியாக்கு வந்து சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கேயும் அவங்க மொபைல் ஸ்கிரீன் அப்ளை பண்ணலாம். ஆர் ஈவன் இங்க செல் பண்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் இருக்கலாம். ஆர் ஈவன் இங்க சர்வீஸ் டாக்ஸ் இருக்கலாம். சோ இங்கேயும் ஒரு டாக்ஸேஷன் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க. சோ அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அங்கேயும் டாக்ஸ் லெவி பண்றாங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இங்கேயும் டாக்ஸ் லெவி பண்றாங்க. சோ டபுள் டாக்ஸேஷன் ஆயிடுதா? சோ இதனால பிரைஸ் ஆஃப் தி மொபைல் போன் இன்க்ரீஸ் ஆயிடுதா? சோ இதுதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். சோ இதுல என்ன செய்வாங்கன்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன், இன் கேஸ் நீங்க மொபைல் போன் சிங்கப்பூர்ல ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா சிங்கப்பூர் நீங்களே டாக்ஸ் லெவி பண்ணிடுங்க, நாங்க லெவி பண்ண மாட்டோம். ஆர் ஈவன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்தியாக்கு அனுப்புறீங்களா, நாங்க தான் டாக்ஸ் லெவி பண்ணுவோம், நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஃபைன். சோ இவங்க ஒரு இடத்துல தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. சோ தட் தே வில் அவாய்ட் டபுள் டாக்ஸ். புரியுதுங்களா? சி என்னோட எக்ஸாம்பிள் வந்து ஆப்டா இல்லனா கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் தி ஐடியா. சரிங்களா? சோ இதுதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அண்ட் இது வந்து நம்ம நிறைய நேஷன்ஸ் கூட போட்டிருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிங்கப்பூர், சிப்ரஸ் அண்ட் ஈவன் மொரீஷியஸ் கூட நம்ம சைன் பண்ணிருக்கோம் இன் 1983. சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி வந்து இந்தியாக்கு டெட்ரிமெண்டலா தான் ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு கெயின்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் இதை பேஸ் பண்ணி மெனி டிஸ்பியூட்ஸ் வந்திருக்கான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை பேஸ் பண்ணி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ சி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா ஒன்னும் இல்ல, யூ பை அ கோல்ட். சரிங்களா? எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூ கீப் ஆன் ஹோல்டிங் தி கோல்ட். சோ சில நாள்ல அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ நீங்க அகைன் இஃப் யூ கோ அண்ட் செல் தி கோல்ட் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் தெரியுமா? சோ அந்த ப்ராஃபிட் மேல டாக்ஸ் போடுறது தான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஃபைன். சோ எனி டாக்ஸ் ஆன் தி ப்ராஃபிட் ஆஃப் தி கேபிட்டல் கூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். சோ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை பேஸ் பண்ணி நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல. சரிங்களா? அண்ட் ஈவன் ஒன் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆர்டிகல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் மெக்கானிசம் பத்தி பேஸ் பண்ணி சொல்றாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், அகைன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் மெக்கானிசம் வந்து ஒரு தனி கான்செப்ட். சோ டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் மெக்கானிசம்னா கூட என்னன்னா, சி இது வந்து MNCஸ்ல நடக்கும். சோ இப்போ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு. சோ அந்த கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா, they used to produce products in various companies in various nations. For instance, இப்போ நீங்க ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சைனால ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பேட்டரிய. அண்ட் ஈவன் மொபைல் ஸ்கிரீனை வந்து இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ ஏன் அப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அங்க டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? சோ அங்க டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கம்மியான விலைக்கு சேம் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ தட் they will have to pay less tax. புரியுதுங்களா? சோ இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 ரூபான்னு வைங்களேன், ஒரே கம்பெனி தான், ஆனா டிஃபரன்ஸ் பிரான்ச் இருக்கும். சோ they are producing battery for 100 rupees. அவங்க என்ன செய்வாங்கன்னா 50 ரூபீஸ்க்கு இந்த பேட்டரிய சேம் பிரான்ச் கிட்ட செல் பண்ணிடுவாங்க. சோ see அவங்களுக்கு லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஏன்னா சேம் இன்வெஸ்டர் தான் இதை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபைன். சோ இத 50 ரூபாய்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா they have to pay less tax. புரியுதுங்களா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சோ இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் மெக்கானிசம் வந்து ஒரு பெரிய ஃப்ளாவா இருந்தது. அண்ட் கார்ப்பரேட் ஃபர்ம்ஸ் வந்து வேர் மேக்கிங் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ப்ராஃபிட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஃபைன். சோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நிறைய கிளாரிட்டி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஃபைன். சோ ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் இருந்தாலும் கூட நிறைய கம்பெனிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணினே தான் இருந்தது. சோ சி அகைன் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ நான் என்ன சொன்னேன், டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா கம்மியான விலையில இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. சோ டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன செய்வாங்கன்னா, சரி ஃபைன், நீ இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே எந்த ரேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். சோ அட் வாட் பிரைஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு தி அதர் பிரான்ச்சஸ். சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. சோ இப்போ நான் பேட்டரி வந்து 100 ரூபாயோட பேட்டரி
பேட்டரி வந்து 25 ரூபாய்க்கு சப்ளை பண்ண போறேன்னு சொன்னாங்க. டாக்ஸ் பேயர்ஸ் வந்து டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமாத்தாதீங்க, so we already know the price in the open market is 100 rupees, so how can you give in the 25 rupees அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபைன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா என்னன்னு சொல்லிட்டேன், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஈவன் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து 2014 பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து half of the biggest பார்ட்டிஸ் இந்தியால தான் இருந்தாங்களாம். ஸோ குளோபல் லெவல்ல நடந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் டிஸ்பியூட்ஸ்ல இந்தியா வரைக்கும் 50% ஆஃப் தி ஷேர்ஸ் இருந்துதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஒரு ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் மேல நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். அண்ட் ஈவன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வோடஃபோன் கேஸ் கூட கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஈவன் சுப்ரீம் கோர்ட்ல கூட இதோட வேர்டிக்ட் வந்தது. ஃபைன். ஸோ ஈவன் ஒரு அக்ரெசிவ் செட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அண்ட் ஈவன் இதனால நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல, பிகாஸ் தே ஹேவ் டு பே தி கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனும் ஆச்சு, அட் த சேம் டைம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸும் வந்தது டாக்ஸ் பேஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ சி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் இந்த சினாரியோவை டிபிக் பண்றாங்க. அண்ட் ஈவன் கவர்மெண்ட் வந்து ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் வந்து April 1, 2017 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இப்போ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, சோ இதை கர்வ் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ். சரிங்களா? சோ இது வந்து இப்போ இந்த சினாரியோவை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணோம். பட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட நிறைய மேஜர் கன்சர்ன்ஸ் ஆஃப் தி டாக்ஸ் பேயர்ஸ் ரைட்ஸ் வந்து நிறைய விஷயத்துல அன்அட்ரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஈவன் வந்து இன்னோசென்ஸ் ஆஃப் தி டாக்ஸ் பேயர்ஸ் கவர்மெண்ட் கன்சிடரே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இதனால இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால, இல்ல டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் இஷ்யூஸ்னால, ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்னால, இல்ல ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ்னால என்ன நடந்திருக்குன்னா, நல்ல டாக்ஸ் பேயர்ஸ் கூட தே ஹேவ் டு ப்ரூவ் தட் நாங்க டாக்ஸை மிட்டிகேட் பண்ணல, நாங்க இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் ப்ரொவைட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபைன். சோ இது கூட அவங்க மேல ஒரு பர்டனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இது வந்து இட் இஸ் a principle against innocent unless proved guilty-யோட ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ நீ வந்து நல்லவன் தானே, சோ யூ ப்ரூவ் தட் யூ ஆர் நாட் கில்ட்டி, அப்பதான் நீ நல்லவன் சொல்ற மாதிரி இருக்குன்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் ஜிஎஸ்டி பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிஸ்கல் ஃபெடரலிசம் எடுத்துட்டு வந்திருக்கு ஜிஎஸ்டி. சரிங்களா? த்ரூ அ டுவல் ஜிஎஸ்டி சிஸ்டம். ஜிஎஸ்டி சிஸ்டம்ல டுவல் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் உங்களுக்கே தெரியும். ஒன்னு வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் இன்னொன்னு வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, அண்ட் தேர்ட் கூட இருக்கு இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ அதான் ஐஜிஎஸ்டி. சோ இது வந்ததுனால ஒரு பிஸ்கல் ஃபெடரலிசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸஸ் கிரியேட் பண்ணோம் எவ்ரி மந்த். அண்ட் ஈவன் இது வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. சோ சி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னா இதுவும் ஒரு பெரிய கான்செப்ட் which requires a separate video to take, but however நான் கிளிம்ஸ்ல சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, நீங்க டாக்ஸை ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுவீங்க, then you will reclaim it from the government by providing the bill. புரியுதுங்களா? சோ சிம்பிளா ஞாபகம் வைக்கணும்னா, you are a producer. நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு அண்ட் ₹1 டாக்ஸ் பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவீங்க. சரிங்களா? சோ அந்த ப்ராடக்ட்ல நீங்க வேல்யூ ஆட் பண்ணி செல் பண்ணீங்கன்னா, தென் நீங்க இந்த பில் ப்ரொவைட் பண்ணி நீங்க கட்டினீங்க தெரியுமா அந்த ₹1 டாக்ஸ், அதை ரீஃபண்டா வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? சோ இதுதான் சிம்பிளா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம். யூ வில் கெட் ரீஃபண்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். பட் ஹவவர் இந்த ஜிஎஸ்டினால இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து டிலேயா கிடைக்கும். சோ இந்த டிலேனால கேஷ் கிரன்ச் வரலாம். சோ அவங்களுக்கு இப்போ வேண்டிய பணம் டக்குன்னு கிடைக்காது. சோ கொஞ்ச நாள் பொறுத்து கிடைச்சதுன்னா வந்து இட் வில் பி a major burden on them அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இட் இஸ் ஆல்சோ அகைன்ஸ்ட் ஒரு டாக்ஸ் பேயர்ஸ் ரைட் அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் எக்ஸாம்பிள் ஆஃப் மலேசியா எடுத்துட்டு வந்தாங்க. சோ 2015 ஜிஎஸ்டி மலேசியால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, அங்கேயும் கேஷ் கிரன்ச் நடந்தது. அண்ட் ஈவன் ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து நிறைய கிரீவன்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொன்னாங்க. சரிங்களா? அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, பிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ப்ராப்பரா இருக்கணும். சோ இதுலயும் நிறைய ஃபால்ட் இருக்கு. இப்போ ஒரு பாசிட்டிவ்னஸ்லோட நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சோட பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இட் வில் ரிசல்ட் இன் பெட்டர் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ். பட் ஹவவர் டாக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேர் பேலன்ஸ் எடுத்துட்டு வரணும். சோ டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரைட் கொடுக்கணும், அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய கிரீவன்சஸையும் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் லைக் ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ நீங்க உங்களுடைய சர்வீஸும் இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஈஸியா ப்ரொவைட் பண்ணணும். சோ இப்படி இருந்ததுன்னா டாக்ஸ் பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் ஒரு பெட்டர் ரிலேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் ஃபைன். சோ மற்றபடி நிறைய பேசியிருக்காங்க, திருப்பியும் டிடிஏ பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க அண்ட் நிறைய
ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்டேட்டஸ், அதாவது டாக்ஸ் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ விச் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். பட் ஹவவர் ஆஸ் அ கன்க்ளூஷன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல எடுத்து ஈவன் அவேர்னஸ் கூட டாக்ஸ் பிளேஸ்க்கு நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும். ஃபைன். ஸோ ஒரு ப்ராப்பரான டாக்ஸ் பிளேஸ்க்கு ரைட் அண்ட் அவங்களுக்கு ஒரு பெட்டர் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான டாக்ஸ் பேஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் ஈவன் உங்களுக்கு டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் பேலன்ஸ் பிட்வீன் தி ரைட்ஸ் அண்ட் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் அ டாக்ஸ் பேயர். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் ஈக்குவிலிபிரியம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி எழுதலாம். இதுல நான் சொன்ன இல்லையா சின்ன சின்ன கான்செப்ட், இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி. ஸோ டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா என்னன்னு கேட்கலாம், ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்னா என்னன்னு கேட்கலாம், இல்ல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டினா என்னன்னு கேட்கலாம், இல்ல ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஃபைன். ஸோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இது. பட் ஹவவர் இந்த ஆர்டிகல்ல இருந்து நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்து நீங்க ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இது வந்து கிரிட்டிசிசம்ல எழுதலாம். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு டாக்ஸ் பேஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ரைட்ஸ் கொடுக்கறது இல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவா ஆன்சர் ரைட்டிங்ல பிளேஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ that's it with respect to this article, guys. And coming to the next article, beyond social media. See friends, இந்த ஆர்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெட்ஸ் டாக் ஐபி யாரோட கேம்பெயின்னா CIPAM, அதாவது செல்ஃப் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். சி ஃப்ரெண்ட்ஸ், நேத்தே எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா ஜஸ்ட் ஒரு பேட்டன்ட் மாதிரி. ஸோ பேட்டன்ட்னா ஒரு லைசன்ஸ் மாதிரி. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கவர் பண்றீங்கன்னா உங்க டிஸ்கவரிக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஃப் எனிவன் மிஸ்யூஸ் இட் ஆர் ஈவன் எனிவன் வாண்ட்ஸ் டு யூஸ் இட்னா நீங்க அவனுக்கு அகைன்ஸ்டா allegations வைக்கலாம். and even it gives you a protection that it is your discovery. சரிங்களா? so it is your license for the product. அவ்வளவுதான். so சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. so இதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் CIPAM, அதாவது செல்ஃப் ஃபார் IPR ப்ரொமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். so இந்த பேர்லயே தெரியும் அவங்க வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க அண்ட் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. so இவங்க யாரு கீழே இருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன், DIPP கீழே இருக்கிறாங்க. and DIPP is under the Ministry of Commerce and Industry. ஏன்னா UPSC can ask you a question, IPR is regulated by அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்டலாம். சரிங்களா? சோ இந்த செல்ஃப் ஃபார் IPR ப்ரொமோஷன் மேனேஜ்மெண்ட் தான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸையும் பார்க்கறாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னா ஜியோகிராஃபியை பேஸ் பண்ணி இருக்கிற பாப்புலர் ப்ராடக்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்க IPR எடுத்தீங்கன்னா உங்க டிஸ்கவரின்னு சொன்னேன். ஆனா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னா ஒரு வில்லேஜோட ஒரு ஃபேமஸ் ஸ்டஃபா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருப்பதி லட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல பங்கனப்பள்ளி மேங்கோக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்திருக்காங்க. ஃபைன். சோ ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. சரிங்களா? சோ நோ ஒன் கேன் மிஸ்யூஸ் இட் அண்ட் ஈவன் இந்த ப்ராடக்ட்டோட ஒரு ஒரிஜினாலிட்டி ஃபார்ம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சோ இதை ப்ரொமோட் பண்றதுக்காக லெட்ஸ் டாக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் நடத்துறாங்க. சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த நேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா ரிச் கல்ச்சர். சோ இது கல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணுது அண்ட் ஈவன் இன்டெலெக்சுவல் ஹெரிட்டேஜை ப்ரொமோட் பண்ணுது. சரிங்களா? so it is also in the lines of make in India campaign. அதே மாதிரி it is an area of strength and optimism for India. ஏன்னா இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து நிறைய ஹேண்ட்மேட் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சரிங்களா? அண்ட் எஸ்பெஷலி இன்ஃபார்மல் செக்டர்ஸ் வந்து இதனால பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா இப்போ IPR பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அப்போதான் உங்களுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து ஈஸியா கிடைச்சிடும். சோ நிறைய அட்வான்டேஜஸ் இதனால கிடைக்கும். அண்ட் ஈவன் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் கூட இதனால பெனிஃபிட் ஆவாங்க. சரிங்களா? சோ இதனால இட் கேன் பூஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட் பத்தி பேசுறாங்க. சோ GI ஆக்ட், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 இத வந்து 2003ல தான் எனாக்ட் பண்ணாங்க. சரிங்களா? சோ ஒரு 295 நேம்ஸ் வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் GI வந்து டுடே நோ நீட்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஃபேமஸ் ஆனதுதான். சி ஃப்ரெண்ட்ஸ், இங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும், இது வெறும் கூட்ஸ் தான் பண்ணோம் தவிர சர்வீஸ்க்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கிடையாது. ஃபைன். சோ இப்போ இந்த ப்ரொபோஸ்டு கேம்பெயின் வந்து இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா இது வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து இண்டிபெண்டன்ட்லி பண்றாங்க அண்ட் ஈவன் அவங்க வந்து செல்ஃப் சஸ்டெயின்ட் மேனர்ல இதை பாக்குறாங்க. சோ இதனால இந்தியாவோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் டைவர்சிட்டிஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் இதை வந்து நம்ம ப்ராப்பரான அட்வான்டேஜ்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். பட் ஹவவர் தேர் இஸ் அ கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ
ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இவங்க சொல்ல விரும்புறாங்க. அதாவது என்னன்னா, இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வந்து கன்சியூமருக்கு ஒரு அஷூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். என்ன அஷூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா, இது ஒரு சர்டனான குவாலிட்டி, இதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு, அண்ட் ஈவன் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி கூட்ஸ் which is present in the goods will be available to the persons. சரிங்களா? சோ இது வந்து ஜியோகிராபிக்கல் ஆரிஜினேஷனை கூட காமிக்கும். சோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க பிளஸ் இந்த ஆர்டிகல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் சினாரியோ பத்தி பேசுறாங்க. அதாவது என்னன்னா, ஸ்காட்லாந்து ஃபார் விஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துட்டாங்கன்னா, சோ எல்லாருமே ஒரு ஒப்பீனியன்ல இருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பாட்டில் ஆஃப் விஸ்கி வாங்கும் போது இது வந்து ஸ்காட்லாந்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஈவன் அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் ஒரு கேள்விக்குறி கேட்கறாங்க. அதாவது என்னன்னா, எல்லா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேகையும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே இல்ல எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி கேட்கறாங்க. இப்போ விஸ்கி இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் தி ஸ்காட்லாந்து அண்ட் ஈவன் இட் இஸ் ஃப்ரம் அதர் நேஷன்ஸ். ஏன்னா மெடிட்டரேனியன் ரீஜன்ல தான் இது வளரும். சரிங்களா? சோ அதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல பேசினா கூட திருப்பதி லட்டுவை பத்தி பேசலாம். சரிங்களா? திருப்பதி லட்டு although it is done by Tirupati Devasthanam and even it has its own geographical indication. So Tirupati Laddu is the GI of Tirupati. Fine. So இப்போ மத்தவங்க லட்டு பண்ணாங்கன்னா இதோட சேம் மேட்ச் கிடைக்குமா இல்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்றது நம்ம அண்டர்மைன் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் கேக்குறாங்க. ஃபைன். சோ இங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது தான் ஒரு கீ டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் யூரோப்பியன் கம்யூனிட்டி ரெகுலேஷனை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபைன். பட் ஹவவர் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனை பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஃபைன். சோ இந்த குவாலிட்டியை நம்ம மானிட்டர் பண்ணணும் அண்ட் இதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம GI ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ். சரிங்களா? சோ செக்ஷன் 21E டிஃபைன்ஸ் தி ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அண்ட் செக்ஷன் 11(2) சரிங்களா? சோ இட்ஸ் ஸ்டிபுலேட்ஸ் தட் தி அப்ளிகேஷன் should state how the GI serves to designates the goods in respect of inter alia quality. So quality நம்ம ஆக்ட் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ அன்லைக் யூரோப்பியன் ரெகுலேஷன்ல குவாலிட்டிலாம் பண்றது இல்ல. சரிங்களா? மானிட்டரிங் மெக்கானிசமும் அவ்வளவா இல்ல. பட் ஹவவர் இந்தியால இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ ஹவவர் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான். பட் ஹவவர் மெயின்ஸில் ஐ டோன்ட் நோ ஹவு மச் பொட்டன்ஷியல் இட் ஹேஸ். அண்ட் இஃப் அட் ஆல் கேட்டாலும் இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க, இதை யார் ரெகுலேட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். அண்ட் இதனால அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப் இஃப் யூ நோ தீஸ் பாயிண்ட்ஸ். ஃபைன். பட் ஹவவர் இந்த ஆர்டிகல்லேருந்து கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து மல்டி லெவல் மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்கணும் இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனுக்கு, அண்ட் ஈவன் ஒரு லீகல் ப்ரொவிஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஃபைன். ஸோ ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜியோகிராபிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆகிறதுக்கு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான். ஏன்னா லீகல் ப்ரொவிஷன் இல்லாததுனால யாரு எதை வேணாலும் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்கிடலாம். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா தென் அதோட குவாலிட்டி கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸை ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சரியா பார்க்கணும். சரிங்களா? so that consumer expectations and premium and credibility of the GI branded goods வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இத பேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் ஆஸ் a conclusion என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு வர்றது இட்ஸ் a wonderful idea. அதாவது அதான் நம்ம கேம்பெயின் பார்த்தோம் இல்லையா, let's talk IP. இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். பட் ஹவவர் சில லீகல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் CIPIM. சரிங்களா? சோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கேப்பை வந்து என்ஷூர் பண்ணணும் அண்ட் ஒரு ப்ராப்பர் மானிட்டரிங் மெக்கானிசம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ that's it with respect to this article guys, and that's it for today. And friends, நான் சொன்ன மாதிரி தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. And I also request you to share this videos with your friends if you feel my video is worth, because see ultimately at the end of the day எனக்கும் views கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னா even I will be feeling motivated. Fine. So it's all up to you, and I hope you will share with others. Fine. So that's it with respect to this article guys, and that's it for today. Thank you for watching.